நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி என்னவெல்லாம் நிகழ்ந்தது இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். கூட்டணி தொடர்பாக இறுதி செய்யப்படாத நிலையில் தேமுதிக சார்பில் நாளை மறுநாள் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் நாளை மறுநாள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவு எட்டப்படாத நிலையில் தேமுதிக அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் ஒருமித்த கருத்துடையவர்கள் ஒருங்கிணைய வாய்ப்புள்ளது என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்த சரத்குமார், விஜயகாந்திடம் தனிப்பட்ட முறையில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பேசியதாக தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக வரும் 6ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக கூறிய சரத்குமார், சமத்துவ மக்கள் கட்சியின் அரசியல் நிலைப்பாடு வரும் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பட் இன்னும் இருக்கின்ற நாட்டு நடப்பு எப்படி இருக்கின்றத என் மனசுக்கு பட்டதை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். கூட்டணி அதெல்லாம் அவங்களுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, முன்னோடிகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அது நான் அவங்க முடிவில் நான் தலையிட வரலைங்க. நான் ஜென்ரலாக பேச வந்தேன். அதே சமயத்தில் என்னுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற என் கருத்துக்களை சொல்லியிருக்கேன். சொல்ல முடியாது, ஒத்த கருத்து உள்ளவர்கள் ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து நாளை ஆலோசிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இணையதள தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவுடன் இணக்கமான உறவில் இருப்பதாகவும், கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து நாளை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்ததாகவும், நாளைய ஆலோசனையின் போது அது குறித்து பேச உள்ளதாகவும் திருமாவளவன் கூறினார். நாளை பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக தரப்பில் சந்தித்து பேச இருக்கிறோம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை இலக்கு என்று லட்சிய திமுக தலைவர் டி. ராஜேந்தர் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியலுக்கு வந்த தமக்கு அரசியலில் உரிய இடம் கிடைக்கவில்லை என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தமக்கு சாதாரணம் என்றும் அவர் அப்போது கூறினார். நடிகர் சிம்புவை அரசியலுக்கு இழுக்க விரும்பவில்லை என்று கூறிய அவர், அரசியல் வாழ்க்கையானது தன்னோடு போகட்டும் என்று தெரிவித்தார். விஜயகாந்த் சரத்குமார் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யாரை யார் பார்த்து பேசினால் தமக்கென்ன என்று கேள்வி எழுப்பினார். அரசியல்ல போராடின எனக்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஆப்பு ஆத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான் சூப்பு. இதுல என் பையன் வேற வரணுமா அரசியலுக்கு? என் பையனை எதுக்கு அரசியலுக்கு வரணுன்றீங்க? அரசியலுக்கு வந்தவங்களாம் நீங்க வாட வச்சிருக்கீங்க. எல்லாரும் வரான்றாங்க. என்னைக்கு வராங்கன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 3 நாள் சுற்றுப்பயணமாக கோவை வந்தடைந்தார். டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் கோவை வந்த அவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் வரவேற்றனர். நாளை காலை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் மாலை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை தனி விமானத்தில் அவர் டெல்லி திரும்புகிறார். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுகவும் தனித்து போட்டியிட தயார் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டிடத்திற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக சரியான நேரத்தில் உரிய முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். அதிமுக கூட்டணியை விமர்சித்த டிடிவி தினகரன் பற்றி கேட்டபோது, அவருக்கு மானமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்தார். அதிமுக மட்டும் இல்ல, திமுகவும் தனிச்சு நிற்க தயார்னா அதிமுகவும் தனிச்சு நிற்க தயார். தனிச்சு நிற்கணும் எல்லா கட்சியும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் ஒரு முடிவு. அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியும் தனிச்சு தான் நிற்கணும், யாரும் கூட்டு சேர்க்க சொல்லாச்சுன்னா அதிமுக தான் காலம் பூரா ஆளும். எல்லா தொகுதியிலும் அதிமுக ஜெயிக்கும். அதிமுகவுக்கு இருக்க ஓட்டு வங்கி எந்த கட்சிக்கும் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். திண்டுக்கல்லில் வைகோ வருகையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது அவருக்கு எதிராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருப்புக்கொடி போராட்டம் நடத்தி வருகிறார். இந்நிலையில்
திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வைகோ வருவதை எதிர்த்து பழனி சாலையில் பாஜகவினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். அப்போது வைகோவுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து சாலையோரத்தில் நிறுவப்பட்டிருந்த மதிமுக கொடி கம்பங்களையும் அவர்கள் சாய்த்தனர். பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மணப்பாறை அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முட்டியதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கல்பாளையத்தன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முயன்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், செல்போன், பித்தளை பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் சிவகங்கை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். திருப்புவனம் பூமாரி ரேணுகாமன் கோயில் விழாவை ஒட்டி நடந்த வடமாடு மஞ்சு விரட்டில் 14 காளைகளும் 136 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் மாடுகள் முட்டியதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல்லில் 13 மாவட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் மற்றும் பவர் கிரிட் நிறுவனம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு 4 முறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படாததால் மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் படவீடு அருகே 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் 10 பேர் தொடர் உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். 13 மாவட்ட விவசாயிகள் கடந்த 3 ஆண்டுகளாக உயர்மின் கோபுரங்களுக்கு பதிலாக சாலையோரமாக கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்லி வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் விவசாயிகள் தொடர்ந்து நடத்தும் போதெல்லாம் பேச்சுவார்த்தை கலைத்து இவர்களது கோரிக்கையை நீர்த்து போக செய்யும் வேலையை தமிழக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே விவசாயிகள் சாலையோரமாக கேபிள் அமைக்க சொல்லியும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மின் கோபுரங்களுக்கு அதற்கான இழப்பீடும் வருட வாடகையும் வழங்க சொல்லி இன்று இந்த 2 பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார்கள். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வலுக்கட்டாயமாக விவசாயிகளை காவல்துறை வைத்தும் அதேபோல் வருவாய்த்துறை மிரட்டி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகா சிவராத்திரி ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 12 சிவ ஆலயங்களை 116 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்று பக்தர்கள் வழிபடும் சிவாலய ஓட்டம் இன்று தொடங்கியது. சமைத்த உணவுகளை தவிர்த்து 3 நாட்கள் விரதம் மேற்கொண்ட திரளான பக்தர்கள் முன்சிறை ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தில் இருந்து சிவாலய ஓட்டத்தை தொடங்கினர். திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, திருப்பன்னிப்பாகம், மேலங்கோடு உள்ளிட்ட 12 சிவாலயங்களுக்கு பக்தர்கள் நடைபயணமாக சென்றனர். 12வது சிவாலயமான திருநட்டலம் சங்கரநாராயணர் கோயிலில் செல்லும் பக்தர்கள் நாளை சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்கின்றனர். இதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அற்புதமான சிவபக்தன்மாருடைய ஒரு ஆகோஷமாக இருக்கிறது. இந்தியாவில் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. 12 சிவன் கோவில் ஓடி 2 இரவு ஒரு பகலும் ஓடி 3வது நாளாக அன்று நட்டாலம் என்ற இடத்தில் இது முடிவு அடையும். அரசியல் களத்திற்கு கண்டிப்பாக வரவிருப்பதாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் கூறியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரியில் தன்னார்வ அமைப்பின் சார்பில் பெண்கள் தின கொண்டாட்ட விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை வரலட்சுமி சரத்குமார் 5 ரூபாய்க்கு எளிய முறையில் நாப்கின் வழங்கும் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை வரலட்சுமி, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இதுபோன்ற நாப்கின்கள் கிடைக்கும் என்றால் ஏழை மாணவிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறினார். அரசியலில் பணியாற்றும் காலம் வந்தால் கண்டிப்பாக தெளிவான மனநிலையோடு மக்கள் பணியாற்ற விரும்புவதாகவும் வரலட்சுமி சரத்குமார் தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா இளைஞருக்கும் இந்த அரசியலுக்கு வரணும். அரசியலுங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கெட்ட வார்த்தை இல்லை, நம்ம தான் அதை மாற்றணும். அண்ட் அரசியலுங்கிறது வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து உட்கார வச்சது நம்ம தான். ஸோ அவங்கள உட்கார வைக்கும் போது அந்த பவர் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஓட்டிங் வரப்போதுனால சொல்கிறேன், அந்த ஒரு வெல் பொலிசி தான்
நம்ம எல்லாம் கரெக்டான மனுஷங்களுக்கு ஓட் பண்ணால் கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அண்ட் கண்டிப்பாக யூத் ஐகான்ஸ் வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது தான். பிகாஸ் கண்டிப்பாக ஐ திங்க் நவ் ரைட் நவ் த ஃபியூச்சர் இஸ் யங்ஸ்டர்ஸ் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒரு ஜென்ரேஷன் பார்க்குறோமோ அந்த ஜென்ரேஷன் ஒரு காலகட்டத்தில் முடிய தான் போகுது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இளைஞர் தான் வரணும். ஸோ கண்டிப்பாக யூத் ஷுட் டெஃபினெட்லி கம் இன்டு தி பாலிடிக்ஸ். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளில் இருந்த உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு விநியோகித்த சம்பவம் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக பேருந்து நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ளும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவற்றை பறிமுதல் செய்வதை பார்த்திருப்போம். ஆனால் சற்று வினோதமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆக்கிரமிப்பு கடைகளில் விற்கப்படும் பொருட்களை பறிமுதல் செய்து பொதுமக்களிடம் வழங்கியிருக்கிறார். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் ஆட்சியர் வீரராகவராவ் புதிய பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது ஒதுக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் பெரும்பாலான பகுதிகளை கடையின் உரிமையாளர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது கண்டறியப்பட்டது. கடையின் உரிமையாளர்களுக்கு நூதன தண்டனை வழங்க முடிவு செய்த ஆட்சியர் வீரராகவராவ் உணவுப் பொருட்களை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களுக்கே விநியோகம் செய்ய உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு கடை ஒன்றில் ஆட்சியர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது பிளாஸ்டிக் கவருடன் வந்த இளைஞரை எச்சரிக்கை விடுத்த ஆட்சியர் அவருக்கு தண்ணீர் பாட்டில் வழங்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினார். ஆக்கிரமிப்பு கடைகள் விவகாரத்தில் பிற ஆட்சியர்கள் போல் இல்லாமல் ராமநாதபுரம் ஆட்சியர் வீரராகவராவ் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தம்மை நீக்குவதற்கு கையெழுத்திட்டால் கைகள் இருக்காது என சபாநாயகரை மிரட்டும் வகையில் பேசிய அறந்தாங்கி எம்எல்ஏவுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த காரசாரமான கருத்துக்களை இனி பார்க்கலாம். ஏற்கனவே சபாநாயகருக்கு கை ஒடிஞ்சு போயிருக்கு. அதுல வேற திமுக காரன் ஒரு கரெக்டா பண்ணி அந்த கையை இன்னும் கொஞ்சம் முறுக்கி வச்சிருக்கான். நீங்க அந்த என்னை நீக்கி போடுற மாதிரி கையெழுத்து அதான் கடைசி கையெழுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் கையெழுத்து போட உனக்கு உங்க 2 பேர்ட்ட கை இருக்காது அப்படின்னு அத்தோட அந்த பேப்பரத்துக்கு மூளையில விட்டாங்க. இது கையை விட்டுன்னு சொல்லி மிரட்டினா என்ன மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா? அண்ணாதிமுக யாரும் பயப்பட மாட்டேன். கை எத்தனை கையை வெட்டிடுவீங்க? உன் கையை வெட்ட எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்தெல்லாம் கிடையாது. சபாநாயகர் கையவோ கொரடா கையை வெட்ட முடியுமோ? அவ்வளோ அதிகாரமான குறுக்கு திமுறான பேச்சுக்கு விடை சரியான பதில் ஆட்சி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி எத்தனை கோடி கொடுத்தாலும் அதையும் தாண்டி திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மாநில கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று வைகோ தெரிவித்தார். அதிமுக அமைத்துள்ள மெகா கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவும் என்றும் வைகோ கூறினார். பெருமளவுக்கு ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிக்க திட்டமிட்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்துள்ளன. எனக்கு நம்பிக்கை இம்முறை அவர்கள் எத்தனை கோடி பணத்தை விதைத்தாலும் அதை தாண்டி திமுக தலைமையிலான கூட்டணியை மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள். அகில இந்திய அளவிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்சம் 130 இடங்களை மேல் வெற்றி பெற முடியாது. பாமகவுடன் நட்புடனே செயல்படுவோம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக கூட்டணி மிக பலமான கூட்டணி என்றும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுக்கு எதிரான கூட்டணி என பாஜகவை விமர்சிக்கும் டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். பாமகவின் நிலைப்பாடு பாஜகவுடன் ஒன்றுபடுமா என்ற கேள்விக்கு கூட்டணி அமைந்திருப்பதால் நட்புடன் செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். இரட்டை இலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படம் வைக்கக்கூடாது என சொன்னவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இரட்டை இலையை தங்களுக்கு கேட்கவில்லை என்று கூறிய அவர் தங்கள் கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று தான் வழக்கு தொடர்ந்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் வரை பொறுத்திருங்கள் என்று கூறிய டிடிவி தினகரன்
அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லாததால் கூட்டணியை தேடி அலைவதாகவும் விமர்சித்தார். ரெட்டலை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, தேர்தல் ஆணையத்துடைய ஆணை தவறு. அதை திரும்ப அதில் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலன்னு சொல்லி தான் போட்டோம். திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணோம். தேர்தல் காலத்தில் டிடிவி எங்கே இருக்குது தேட வேண்டிய தமிழக அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. தேர்தல் ஆர்கே நகரில் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னதெல்லாம் ஆர்கே நகர் தேர்தல் அப்போ அவங்களுக்கு போட்டு காமிங்க. யார் தேடுற மாதிரி வருவாங்கங்கிறது தேர்தல் முடிவு தெரியும். வேலைவாய்ப்பு வழங்க கோரி அமைச்சரின் காலின் கீழே குழந்தையை போட்டு இளம்பெண் கதறி அழுத சம்பவம் வேதனை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஆட்டையம்பட்டி பிரிவில் மேம்பாலம் அமைப்பது குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த திருச்செங்கோட்டைச் சேர்ந்த சித்ரா தமது 6 மாத குழந்தையை அமைச்சரின் காலின் கீழே போட்டு அழுதார். தமக்கு 2 குழந்தைகள் உள்ளதாகவும் கணவர் நெசவு தொழிலாளி என்பதால் போதிய வருமானம் இல்லாமல் சிரமமடைந்து வருவதாகவும் கூறினார். சித்ராவின் நிலையை கேட்டறிந்த அமைச்சர் சரோஜா வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்து 3 நாட்கள் அறிவிப்புகள் வெளியாகும் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் சஞ்சய் தத், தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர்கள் வசந்தகுமார், மயூரா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வசந்தகுமார் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் பாமகவின் ஓட்டு வங்கி சரிந்துவிட்டதாக கூறினார். பாமக ஏடிஎம்கே கூட போனதுனால அவங்க ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சதுனால அந்த அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. எல்லா அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வேண்டும், இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யன்னு சொல்லி கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறீங்க. அடுத்த நாள் நாங்கள் அதிமுக வாழ்க்கைன்னு சொல்லி பாமக சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? திமுக கூட்டணி சரக்கு இல்லாத காலி டப்பா என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரிவேந்தர் மட்டுமல்ல, யார் எங்கு சென்றாலும் பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். ஒரு டேங்க் இருக்குதுங்க, அந்த டேங்கு எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அந்த டேங்குக்குள்ளால பெட்ரோலோ டீசலோ என்ன பொருள் இருக்க வேண்டுமோ அது நிரம்பி இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? காலி டேங்க். டேங்க் இருக்கும், உள்ள சரக்கு இருக்காது. இது அவங்க சொல்லக்கூடிய மெகா கூட்டணி காலி டப்பா. சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயத்தில் 10,000 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரே மேடையில் நடனமாடி கின்னஸ் சாதனை நிகழ்த்தினர். சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயத்தில் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு நாட்டியாஞ்சலி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக தில்லை நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பாக 10,000 நடன கலைஞர்கள் ஒன்றிணைத்து நடனமாடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடன கலைஞர்கள் ஒரே உடையணிந்து ஒரே மாதிரியான நடனமாடி கின்னஸ் சாதனை படைத்தனர். சுமார் 18 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றது. கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரிஷிநாத் என்பவர் நேரில் வழங்கினார். இதற்கு முன்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 4525 மாணவர்கள் நடனமாடியது சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. எங்கள் குழந்தைங்களாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எங்கள் ஊரே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ நாங்கள் 23 பேர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் சிதம்பரத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அண்ட் வித் அதர் டான்சர்ஸ். ஸோ இது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய சாதனை. நடராஜரும் காளியும் ஆடிய இடம் தான் இந்த சிதம்பரம். இங்கே நடன கலைஞர்கள் எல்லாருமே தங்களோட நாட்டியத்தை நடராஜர் முன்னாடி சமர்ப்பிப்பாங்க. இந்த பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னோட ஆசிரியர், என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி.
இத்துடன் இன்று செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழுடன்.